ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க. இப்போ நூலை 4 பட்டையில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு மெஷர் பண்ணி 4 பட்டை இல்லை 5 பட்டையில் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த எண்டில் இருக்குல்லையா, அந்த நூலை கட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணால் திரும்ப ஜாயின் பண்ணி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு கட்டுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், அந்த நூலை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அந்த கார்னரில் ஒரு பூவை வைங்க. பாருங்கள், இந்த கார்னரில் இந்த மல்லிகைப்பூவை இப்படி வச்சுட்டு அந்த நூல் விட்டுருக்கோம் இல்லையா, அதை 2 சுற்றிக்கோங்க. அப்படியே வச்சு கட்டலாம். இப்போ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சாக்கா, அது பூ உதிர்ந்துரும்னு நினச்சா ஒரு முடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பூவை பாருங்கள் எடுத்து வச்சு ஒரு சுற்றிட்டு அந்த காம்பை தள்ளிக்கணும். பாருங்கள், ஒரு பூவை வைக்கிறோம், வச்சுட்டு ஒரு சுற்றி அந்த காம்புக்கு நடுவில் எடுத்துகிட்டு அந்த காம்பை தள்ளுறோம். அவ்வளவுதாங்க. இது ரொம்ப சிம்பிள், இருக்கிறதுலே ஈஸி. நீங்கள் திரும்பவும் ஒரே ஒன்று தான் சொல்கிறீங்க. அதிலும் ஒருத்தவங்க சொன்னாங்க, ரொம்ப அல்ட்டியாக இருந்தது அந்த கமெண்ட்ஸு. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்கிறது ஸ்லோவாக இருக்குது, ஆனால் நீங்கள் செய்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு. சீரியஸாக இந்த வீடியோவை பாருங்கள், நான் செய்கிறதும் ஸ்லோவாக தான் இருக்குது. அங்கே பாருங்கள், எவ்வளோ ஸ்லோவாக தான் காட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கூட பாருங்கள். திரும்ப திரும்ப இப்படி சொல்கிறப்போ எனக்கு ஐயோ, நம்ம அப்படி தான் செய்கிறோம் போல இருக்கே. நான் திரும்ப இதுவே ரிப்பீட்டாக ஒரு 3-4 வாட்டி இந்த மல்லிகைப்பூக்கே நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் ஃபினிஷிங் சொல்லுங்கள். நாங்கள் அவங்களுக்காக ஃபினிஷிங்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். பாருங்கள், நார்மலாகவே கட் பண்ணிவிட்டு இப்படி நூலை 2 விரலையும் பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருங்கள், அப்படியே முடி போடணும். சாதாரணமாக முடி போட்டாலே போதும். அது உதிர்ந்துலாம் குட்டிலாம் போகாது. ஈஸியாக முடி போட வரும். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தட். ஃபஸ்ட்டு சொன்னதை விட இது ரொம்ப ஈஸி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.